ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ நெய் மீன் வந்து நான் எடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா 4-5 தடவை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இது நல்லா கழுவியாச்சு. இதை வந்து ஒரு ஒரு துண்டாக நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிட்டோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 5-6 ஸ்பூன் வந்து மல்லி எடுத்துருக்கேன், சிறிதளவு கருவேப்பிலை, ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரு 5 பூண்டு. இந்த மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்கும், அதனால் வந்து நான் ஒரு 10 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் மிளகாய்க்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம். நம்ம இந்த ஜாரில் சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு சரியாக இருக்கும். இதை வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்து இந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட் வந்து அப்படியே இந்த ஃபிஷ்ஷோடு சேர்த்துக்கிறோம். இந்த சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு இது ஒரு 1/2 hour இல்லை 1 hour கூட நல்லா ஊறட்டும். ஊறினது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் தேவையான போது எடுத்து கூட ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு 1/2 hour முன்னாடி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது கூலிங் போனதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ண முடியும். ஃபிஷ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வறுக்கிறதுக்கு ஒரு வானலி எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் அடிக்கனமானது. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இதில் நம்ம வந்து ஃபிஷ்ஷை எடுத்து போட்டுடலாம். ஒரு 3 பீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் 3 பீஸாக எடுத்து வச்சு அப்படியே வச்சுக்கோங்க. மாற்றி மாற்றி வைங்க. ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தி வைங்க, அப்புறம் கம்மியாக வைங்க. இதுதான் நல்லா தெரியும்.
வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அது வெடிச்சிருச்சுனாலேயும் வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தமாயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிக்காதவங்க கூட சாப்பிடலாம். இதில் வந்து மீன் ஸ்மெல் வராது, நம்ம சேர்த்துருக்கிற மசாலா அந்த மாதிரி இருக்கும்.